உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ZEE5 இல் முற்றிலும் இலவசமாக காணுங்கள், இங்கேயும் எப்பொழுதும். ராமச்சந்திரா, தண்டபாணி சரியான நேரத்துக்கு தான் வந்துக்கிறாரு. இனிமே இந்த நிச்சயதார்த்தம் நடக்காது. யார கேட்டு இந்த நிச்சயத்தை நடத்தின்னு இருக்க? நேத்து அவர் பையனுக்கு நிச்சயம் பண்றாரு, யார கேட்கணும்? அது எப்படிங்க? என் பொண்ணு கூட ஏற்கனவே நிச்சயம் பண்ணிக்குது, இப்ப இன்னொரு பொண்ணு கூட நிச்சயம் பண்ண போறாரு. எந்த ஒரு நியாயம் இது? பெரிய மனுஷன் பண்ணா எல்லா தப்பும் சரியாயிடுமா? சார், அவர் என்ன சொல்றாரு? என் பொண்ணு பிறக்கும் போதே இவரோட மூத்த பையனுக்கும் இவளுக்கும் சம்பந்தம் பேசி முடிவு பண்ணி எங்க சங்கத்துல கையெழுத்தும் போட்டிருக்கோம். கிட்டத்தட்ட பாதி கல்யாணம் அப்பயே முடிஞ்ச மாதிரி. என் பொண்ணுக்கு ஒரு பதில சொல்லிட்டு அதுக்கப்புறம் வேற வேலையை பாருங்க. நான் அதுல கையெழுத்து போட்டது உண்மைதான். அது சங்கத்து வழக்கப்படி எப்போ நடந்தது. எப்ப போட்டிருந்தா என்னையா? நம்ம ஆளுங்களாம் அந்த சட்டத்திட்டத்துக்கு கட்டுப்பட்டு நடக்கிறதான வழக்கம். அதெல்லாம் இருக்கட்டும். என் பொண்ணையும் எத்தனையோ இடத்துல இருந்து வரன் கேட்டெல்லாம் வந்தாங்க, நான் குத்தனா? நம்ம சமூகத்தோட கட்டுப்பாட்டை மீறக்கூடாதுங்கிற ஒரே காரணத்துக்காக எவ்வளவு கட்டுக்கோப்பா எடுத்துக்கிட்டு இருக்கேன் நானு. ஆனா நீ என்ன பண்ற? என் பொண்ணை விட்டுட்டு யார் என்னன்னே தெரியாத தகுதி தராதரமே இல்லாத குடும்பத்துல சம்பந்தம் பேசிட்டு இருக்க நீ. வெக்கமா இல்ல உனக்கு? அங்கிள், என்ன பேசுறீங்க? ராகவா, என்ன தண்டபாணி, என்ன அசிங்கப்படுத்துறதுக்குன்னே வந்துக்கிறியா? நான் உன்னை அசிங்கப்படுத்த வரல ராமச்சந்திரா, நீ தான் நம்ம சமுதாயத்தை அசிங்கப்படுத்திட்டு இருக்க. என்னது? நீ உன் பையனை கூட்டிட்டு வா. இங்க இதுக்கு மேல எதுவும் பேச வேணாம். சங்கத்துக்கு போலாம், எல்லாரையும் வர சொல்றேன், அங்க வச்சு மீதியை பேசிக்குவோம். தண்டபாணி, நான் வாக்கு கொடுத்துட்டேன். என் நிலைமையை கொஞ்சம் புரிஞ்சுக்கோ. இந்த கல்யாணம் நடந்தே ஆகணும். சமுதாயத்துல முக்கியமான பொறுப்புல இருக்கிற ஆள் பேசுற பேச்சாயா இது? நம்ம ஆளுங்களுக்குள்ள யாராவது முறை தவறி போனா கூப்பிட்டு வச்சு பஞ்சாயத்து பண்ற ஆள் நீ. நீயே இப்படி பண்றியே, நல்லா இருக்குதா உனக்கு? தண்டபாணி, என் சூழ்நிலை உனக்கு சொன்னா புரியாது. நீ இப்ப கிளம்பு. சங்கத்துக்கு தானே வரணும், நாங்க வந்து பேசிக்கிறேன். அப்போ இந்த நிச்சயதார்த்தம் எல்லாம் அது நடந்தே தீரும். அந்த பொண்ணு தான் என் வீட்டு மருமவ. ஏய், யார் நீங்கெல்லாம்? உங்க குடும்பத்துக்கு எங்க வீட்டுல சம்மந்தம் கேக்குதா? ZEE5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க.